அரசாங்கம் மார்த்தண்டி கொண்டாலும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை சரியாக கையாளவில்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டினார். தஞ்சை மாரியம்மன் கோவில் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தை திறந்து வைத்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். புயல் மழையால் வட தமிழ்நாடு பாதிக்கப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக கடலூர், விழுப்புரம், வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சென்னை, நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அரசாங்கம் மார்த்தட்டி கொண்டாலும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சரியாக கையாளவில்லை. திராவிட மாடல் ஆட்சியில் சாத்தனூர் அணையை கவனக்குறைவால் திறந்து விட்டதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடி கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் தத்தளிக்கிறது. அரசூர் அருகே பாலம் அடித்து செல்லப்பட்டுள்ளது. மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பல பேர் உண்ண உணவு இல்லாமல், உடுக்க துணி இல்லாமல் அவதி அடைந்து வருகின்றனர். இதனால் ஆய்வு செய்ய வரும் அமைச்சர்கள் மீது மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் அமைச்சர் ஒருவர் மீது சேற்றை வாரி இறைத்துள்ளனர். முதலமைச்சர் கூட சாலையில் வந்துவிட்டு சென்றதாக பொதுமக்கள் மத்தியில் குற்றம் சாட்டியுள்ளது. மழை பெய்தால் ஒரு சொட்டு கூட தண்ணீர் தேங்காது என பெரிய அளவில் அறிவிப்பு செய்துவிட்டு தற்போது திருவண்ணாமலை அருகே ரூபாய் 15 கோடியில் திறக்கப்பட்ட 3 மாதங்களுக்குள் பாலம் இடிந்து விழுந்துள்ளது. இது திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு உதாரணம். ஊழல் முறைகேடுகள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு திமுக ஆட்சியில் நடந்து வருகிறது. மழை வெள்ளத்தால் காவிரி டெல்டா மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். கள்ளச்சாராய சாவிற்கு ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு அறிவித்துவிட்டு தற்போது புயல் வெள்ளை நிவாரணம், பயிர்கள் பாதிப்பு குறைந்த அளவே நிவாரணத்தை அறிவித்துள்ளது திமுக அரசு. புதுச்சேரி மாநிலம் அளவிற்காவது நிவாரணத்தை அறிவிக்க வேண்டும். இந்த ஆட்சியில் பொதுமக்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இளைஞர்கள், மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது. கூலிப்படைகள் அதிகரித்து வருகிறது. வரி உயர்வு, கட்டண உயர்வு நாளுக்கு நாள் உயர்ந்து கொடுங்கோல் ஆட்சி நடந்து வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் இதற்கு மக்கள் உரிய பதில் கொடுப்பார்கள் என உறுதியாக நம்புகிறோம். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்க பாதைக்கு அனுமதி கொடுத்ததே மாநில அரசுதான். இதற்கு முன்னர் எப்படி ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் திட்டத்திற்கு அனுமதி கொடுத்தார்களோ அதேபோல்தான் தற்போது டங்ஸ்டன் சுரங்க பாதைக்கு அனுமதி கொடுத்துள்ளனர். தற்போது உண்மை தெரிய வந்த பிறகு இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது போல் தெரிவித்து மக்களை ஏமாற்றுகிறார்கள். மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசிற்கு தமிழக அரசு உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும். மீனவர்கள் பிரச்சனைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்ததே ஆகும். கச்சத்தீவை தாரை வார்த்தது என்பது யார் என்று அனைவருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் நடக்கும் அனைத்து கேடுகளுக்கும் திமுக தான் காரணமாக அமைந்து வருகிறது. அதானி விவகாரத்தில் யார் தவறு செய்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எங்களின் நிலைப்பாடு. விஜய் குறித்து அண்ணாமலை பேசியது அவரது தனிப்பட்ட கருத்து. ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம். நாங்கள் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் தொடர்கிறோம். 2026 தேர்தலில் திமுகவை அகற்றிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சியில் அமர்த்துவோம். இவ்வாறு அவர் கூறினார்.